உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवती हेशिति कंठ அம்மன் கொடுத்த குழந்தைய வளர்க்கறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஒன்றையும் சூர்யா தம்பியும் பார்த்தேன். அப்போ என்கிட்ட இருந்தது உங்க குழந்தைன்ற உண்மை எனக்கு தெரியாதுமா. குழந்தை நீங்க தத்தெடுக்கும் போது அந்த மண்டபத்துல எனக்காக இந்த குழந்தை பத்தின உண்மைய தயவு செஞ்சு இப்ப வெளியில சொல்லிடாதீங்க. ஐயோ, அதுக்கான நேரம் கூடி வரும். கூடிய சீக்கிரத்துல அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உண்மைய சொன்னாதான் சரியா இருக்கும். அந்த தாராதான் இந்த உண்மையை சொன்னா. குழந்தை இவருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன வெளியில இந்த உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டாமா. இன்னைக்கு சூர்யாவை கோயில்ல பார்த்தேன். அவரு தாராமா இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு. அம்மனுக்கிட்ட பூ போட்டு பார்த்துட்டு உத்தரவு வாங்கிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லதான் வீட்டுக்கு வந்தேன். நான் செத்து போயிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சு மாயாவா திரும்ப வந்ததே மாரியையும் அவ குழந்தையையும் சாகடிக்கத்தான். அப்போ உங்களோட இந்த நிலைமைக்கு அவங்கதான் காரணமா? ஆமா மாறி, அந்த தாராவால உனக்கும் குழந்தைக்கும் ஆபத்து மாறி. ஐயா, எச்சரிக்கையா இருந்துக்க. நான் கும்புற அம்மாதான் உனக்கு துணையா. ஐயா, 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 நர்ஸ், டாக்டர், ஐயா, ஐயா, என்ன பாருங்க, ஐயா, நர்ஸ், டாக்டர், சீக்கிரம் வாங்க, ஐயா, டாக்டர், ஐயா, ஐயா, கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு, என்னாச்சு? சாரி மேடம், இறந்துட்டாரு. ஐயா, 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 இவர் உங்களுக்கு வேண்டியவர்னு சொன்னீங்களே, ரிலேஷனா? ஆமா, எனக்கு அப்பா மாதிரி. இவருக்கு ஆகிற செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். நான் என் ஹஸ்பண்ட் சார வர சொல்றேன். சரிங்க மேடம், நான் போய் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்.
தேவி அம்மா, நீங்க என்ன விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகல. இந்த வீட்ல எங்களோட தான் இருக்கீங்க. நான் தான் இத்தனை நாளா அது புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். எங்க ஒருத்தரையும் காணோம். அம்மா, ஸ்ரீஜா, ஹாசினி அக்கா எல்லாரும் எங்க போனாங்க? நம்ம போய் குழந்தைய பாப்போம். செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை. நீ பிறந்த உடனே உன் முகத்தை முழுசா பார்க்க முடியல. நான் பிரசவ மயக்கத்துல இருக்கும் போதே உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கடா. நீ எங்க எப்படி இருக்கேன்னு தெரியாம தினமும் உன்னை நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ என் கூடவே தான் இருந்திருக்க. நான் தான் இத்தனை நாளா உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஹஸ்பண்ட் சார் கனவுல தேவி அம்மா வந்து எங்களுக்கு மகளா வந்து பொறப்ப இந்த வீட்லயே வளர்வேன்னு சொன்னது எங்க நடக்காம போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. எனக்கு தான் இத்தனை நாளா அது புரியாமலே இருந்திருக்கு. நீங்க தான் தேவி அம்மா. காணாம போன என் குழந்தை நீங்க தான். ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே நம்ம ஹஸ்பண்ட் சாருக்கு சொல்லுவோம். சொல்லலாமா? இரு. யாரு கால் பண்றா? மாறி தான் கால் பண்றேன் சார். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. இல்ல சார், அப்புறம் பேசிக்கலாம். அப்பா கிட்ட பேசணுமா? போன் ரிங் போயிட்டே இருக்குடா. அப்பா போன் எடுக்கவே இல்ல. ரிங் போயிட்டே இருக்கு. அப்பா எடுத்து பேச மாட்டேங்கிறாரா செல்லம்? அப்பா போன் எடுக்கவே இல்ல தங்கம். மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? அப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரா தங்கமயில? ஹலோ. ஹலோ ஹஸ்பண்ட் சார், எங்க இருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலையா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னும் முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் ஒரு 1 hour கழிச்சு பேசுறேன். பாய். ஹலோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.